உருளைக்கிழங்குல சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா, அப்போனா உருளைக்கிழங்கு பாப்கார்ன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எஃப்டி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதோட இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் இந்த மாதிரி சூப்பர் பாப்கார்ன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இருக்கிறதுல சின்ன துருவரில் இந்த மாதிரி துருவி தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஸ்ட்ராச் எல்லாம் வெளியாகணும். ஏற்கனவே ஒரு தடவை கழுவிட்டு இன்னொரு தடவை தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சாதான் நம்ம செய்யும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறதால அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வரும். அது வெளியே வந்ததுக்கப்புறமா தான் இது கிறிஸ்பியாக இருக்கும். வீடியோவில் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது செய்கிறதும் சிம்பிள். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்களும் சிம்பிள் தான். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த தண்ணியை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவி இதில் போட்டேன். அப்போ கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்காக தான் தண்ணியில் போட்டு வைங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ நல்லா ட்ரை பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்க்கும்போது பெப்பரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா இதில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வரைக்கும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கடலை மாவோ இல்லை எந்த மாவும் சேர்க்கல. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் தண்ணியாக இருக்கும். அதனால் நானும் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறது ரொம்ப சிம்பிள். நான் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து லைட்டாக கையால் உருட்டினிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான பாயிண்ட் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா எடுக்கும்போது அப்படியே பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தூரமாக போடுங்க. ஒவ்வொன்றா போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிறது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் திருப்புங்க. அண்ட் இதே மாதிரியான நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் இன்னும் கூட அப்லோட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் ஒன்று தான் செய்யணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் இது நல்லா ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். டெய்லி அதே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி விடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து திருப்பி விடுங்க. வெந்ததுக்கப்புறமா அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.